வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தினம் ஒரு தேவாரம் பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 24வது தேவாரமாக இடம்பெறுவது சம்பந்த பெருமானின் தேவாரம். அவர் ஞானப்பால் உண்டு பாடிய முதல் பாடல் தோளுடைய செவியன், அதில் வருகின்ற 7வது பாடல். இந்த பாடல் தந்தையுடன் குளிக்கச் சென்ற ஞானசம்பந்தர் கரையில் இருந்தபோது தந்தையை காணாமல் பசியாள உமையோடு வந்த சிவபெருமான் அவருக்கு உமை மூலம் ஞானப்பால் ஊட்டி பாடல் பாட வைத்தார். அப்போது எனக்கு பால் தந்தது யார், ஞானப்பால் தந்தது யார் என அடையாளம் காட்டும் விதமாக இந்த பதிகத்தை பாடினார் சம்பந்த பெருமான். அதில் இது 7வது பாடல். சடை முயங்கு புனலன் அனலன் ஏறி வீசி சதுர் வெய்த உடை முயங்க அறவோடு உளிதந்தனது உள்ளம் கவர் கல்வன் கடல் முயங்கு களிசூழ் குளிர் காணலாம் பொன்னஞ்சிறகண்ணம் பெடை முயங்கு பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. சடையில கங்கையும் நீர் வைத்திருக்கிறார், கரத்தில் நெருப்பு, அதன் மூலமாக ஒளி தந்து பெருமை கொள்கிறார். ஆக நீரும் நெருப்புமாய் திகழ்கிறார் சிவபெருமான். நாகமானது இருகப் பற்றி உடலின் மீது திரியவும் எனக்கு காட்சி தருகிறார். என் உள்ளத்தை கவர்ந்த அந்த சிவபெருமான் உப்பங்களி பொருந்திய சோலையில் அன்னப்பறவைகள் தம் பேடைகளுடன் கூடியுள்ள பிரம்மாபுரத்தில் சீர்காழியில் இருப்பவன். அவன்தான் அன்னை உமையோடு வந்து எனக்கு ஞானப்பால் அளித்தான் என்று அடையாளம் காட்டுகிறார் திருஞான சம்பந்தர். இந்த பாடலை இன்னொரு முறை சொல்லி பார்ப்போமா? சடை முயங்கு புனலன் அனலன் எரி வீசி சதுர் வெய்த உடை முயங்கு அறவோடு உளிதந்து எனது உள்ளம் கவர் கல்வன் கடல் முயங்கு களிசூழ் குளிர் காணலம் பொன்னஞ்சிறகண்ணம் பெடை முயங்கு பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை சொல்லி பார்ப்போமா? சடை முயங்கு புனலன் அனலன் ஏறி வீசி சதுர் வெய்த உடை முயங்கு அறவோடு உளிதந்து எனது உள்ளம் கவர் கல்வன் கடல் முயங்கு களிசூழ் குளிர் காணலம் பொன்னஞ்சிறகண்ணம் பெடை முயங்கு பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. சடை முயங்கு புனலன் அனலன் எரி வீசி சதுர் வெய்த உடை முயங்கும் அறவோடு உளிதந்தனது உள்ளம் கவர் கல்வன் கடல் முயங்கு களி சூழ் குளிர் காணலம் பொன்னஞ்சிறகண்ணம் பெடை முயங்கும் பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே என்று அடையாளம் காட்டுகிறார். அப்படிப்பட்ட சிவபெருமான் சீர்காழியில் எழுந்தருளி இருக்கிறார். இந்த மாதிரி தேவார பாடல்களை தொடர்ந்து கேட்பதற்கு நீங்கள் பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.